இங்கே நம்ம வந்து ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மணி நேரம் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் உளுந்து, அப்புறம் 200 கிராம் சீனி, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு. இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. பாருங்கங்க, நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாத்திரத்தில் அதை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம அந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம்னா 4 ஸ்பூன் அதையும் இதுக்குள்ளே தட்டிக்கலாம். அரிசி மாவு வந்து எதுக்காக போடுறோன்னா, நம்ம வந்து எண்ணெய் அந்த அளவுக்கு உரியாது, அதனால தான் நம்ம அரிசி மாவு போடுறோம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். வாங்க ரெடி பண்ணிக்கலாம். சீனி அதில் தட்டியாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. ரெடியானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு சக்கரை பாவு இங்கே ரெடி ஆகிறக்குள்ளேயும் நம்ம இங்கே அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஜாங்கிரி சூடுறக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் நம்ம இந்த மாவு ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த லைட்டாக இந்த இடத்துல வெட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெட்டி விட்டு வாங்க இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிம்மிலே வச்சே தான் ரெடி பண்ணணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பொரியட்டும். சக்கரை பாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இதை பொரிச்சதை வந்து சூடு ஆறுறக்குள்ளேயும் நம்ம சக்கரை பாவில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம இதை இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக பரட்டிக்கலாம். இதுக்குள்ளே போட்டு ஒரு செகண்டு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு அது வேகிறக்குள்ளேயும் இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து போட்டோம்ல, அது நல்லா ஊறிட்டு நம்ம வந்து இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் உள்ளே போட வேண்டாம். இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஊறினது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு தாங்க போடணும். ஃபாஸ்ட்டாக வைக்கவே கூடாது. நம்ம சரி, இது வேகிறக்குள்ளேயும் நம்ம அடுத்து போட்டோம்னா அதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதை நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அந்த இதுக்குள்ளே போட்டுக்கலாம், பாவுக்குள்ளே போட்டுக்கலாம்.
ஒரு செகண்டில் திருப்பி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், குட்டி குட்டி ஜாங்கிரி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.